ஒரு மனிதனுக்கு பசி எடுக்கவில்லை என்றால் அவன் பணத்தை நோக்கி ஓட மாட்டான். ஒரு மனிதனுக்கு காமம் இல்லை என்றால் அவன் இன்னொரு ஜீவனை நாடி போக மாட்டான். ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லை என்றால் அவன் எந்த செயலும் செய்ய மாட்டான். ஏன், மனதில் எதையும் நினைக்க கூட மாட்டான். ஒரு இடத்தில் அமர்ந்து கண்களை மூடி எந்த எண்ணமும் இல்லாமல் ஐம்புலன்களை அடக்கி சும்மா இருப்பான். அப்படி இருப்பவனுக்கு துறவி என்று பெயர். துறவியானவனுக்கு எந்த துன்பமும் கிடையாது. புத்தர் சொல்கிறார், ஆசையே துன்பத்திற்கு காரணம். எப்படி என்றால், ஒரு மனிதனுடைய மனதிலிருந்து எண்ணங்கள் உருவாகிறது. அந்த எண்ணம் தான் ஆசையாக மாறுகிறது. அந்த ஆசை செயலாக மாறுகிறது. அந்த செயலின் விளைவாக மனிதனுக்கு இன்பமும் துன்பமும் வருகிறது. ஒரு மனிதனுடைய முழு துன்பத்துக்கு காரணம் அவனுடைய மனமே. இதை மனிதன் புரிந்து கொள்ளவில்லை. எனவே மனிதா, இதை புரிந்து கொண்டு மனதை அடக்கி அழித்துவிட்டால் எந்த துன்பமும் கிடையாது, பேரின்பத்தை அடைவாய். மேலும் நடிகர் தீனா அண்ணாவுக்கு சரியான அருமையான ஒரு பக்குவம் உள்ளது. அதற்கு உதாரணம் மேலே உள்ள அவருடைய வார்த்தைகள். இப்படி பக்குவப்பட்ட ஒரு நல்ல மனிதரை பார்ப்பது இக்கலிகாலத்தில் மிகவும் அரிதிலும் அரிது. எனவே தீனா அண்ணாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் நம சிவாய.